இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியவரை நான் மனதார பாராட்டுகின்றேன். ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க என்ன கண்டிப்பாக கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, இங்கே தயவு செய்து வீடியோவில் வந்து இந்த பார்சல் அனுப்பச்சில் வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம. இல்லை சார், அது வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ யாரை பார்த்து வேகமாக நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா சுஜினா சாரை பாரு, 1-2 பண்ணியா அப்படின்னு பாரு. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமாக என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவர். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 2 அம்மா, ஒருத்தவங்க இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்கள ப்ரே பண்ணிக்கிறேன். என்னென்னா 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு படம்னு சொல்லுவேன். வெண்ணிலா கபடி குழு வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு. அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோ பார்க்கும்போது யதார்த்தமாக விஷ்ணுவோட ஆஃபீஸில் அவரை சந்திக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்கும்போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. ஓகே, நான் இது வரைக்கும் எப்போயுமே யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது. அது சொல்லுங்க பிரதர், நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். நான் படம் பண்ண ஹீரோஸ்ட்டும் கூட போய் கேட்டது கிடையாது. என்னமோ தெரியல, அன்றைக்கி சடனாக கேட்டேன். அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் மீட் பண்ணோம், பேசினோம். அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவர்கிட்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. அப்படி 45 நாள்லேருந்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசினார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க. அப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க. அவருக்கு என்னடா அப்படி அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பிரதர்னு. ஒரு 40,000 அப்படின்னாரு. எனக்கு ஒரு 10,000 போடுங்க, நம்ம அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம், இந்த படம் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த படத்துலையும் இதே மாதிரி தான். ஹீரோ யார், ப்ரொடியூசர் யாருன்னா எனக்கு தெரியாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியனாக போய் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் யார், ப்ரொடியூசர் தெரியல சார், ஆனால் ப்ரொடியூசர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார், அப்புறம் என்னுடைய டிஏபி லக்ஷ்மன், இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ்கிட்ட போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமாக. அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா கபடி குழு ப்ரொடியூசர் அங்கே இருந்தார். அவர் ப்ரொடியூசர்லாம் எனக்கு அப்போ தெரியாது. நான் கதை சொல்ல போகும்போது நானும் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு. ஓகே கேளுங்க அப்படின்னேன். ஸோ நான் கதை சொல்லி இப்போ முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. இந்த இடத்துல கைதட்டலாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரே மாதத்தில் எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. ஒரே மாதம் நாங்கள் நினச்ச மாதிரி ஷூட் போனோம். ஷூட் வந்து நான் அந்த ப்ரொடியூசர் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவர் 80K டைரக்டர் ஆச்சாரி, அது என்ன 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவருக்கு 2K லைஃப்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார்.
நான் சொன்னேன், முதல்ல கதையை கேட்க சொல்லுங்கள், தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும். நான் மகனில் இப்போ பார்த்தா கூட ஒரு 2Kக்கான அந்த லவ் இருக்கும், அந்த ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அவர் கதை கேட்டு முடிச்சோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி தான் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்டில் வந்தார். ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்டை 38 days ஒரே ஷெட்யூலில் முடித்தோம். அந்த 30 daysக்குள்ளே தான் எல்லாருமே உள்ளே வராங்க. ஜேபி சார் உள்ளே வராரு, துஷ்யந்த் உள்ளே வராரு, ஆனந்த் கேமராமேன் உள்ளே வராரு. ஆனந்த் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் யார் பிரதர், ப்ரொடியூசர்லாம் தெரியாது பிரதர், படம் பண்ணுவானா அப்படின்னு தான் வந்து ஆனந்த்ட்டு சொன்னேன். அப்படி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க. சிங்கமொழி அண்ணனாக இருக்கட்டும், முருகானந்தமாக இருக்கட்டும், கவின்லாம் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய கமெடியன் கவினில் உள்ளே வந்தார். அப்படி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குலாம் அங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிங் பண்ணி நிறைய பேர் நடித்தாங்க. ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. நிமான் சார்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம். இது நியூ ஃபேஸ். நான் மறுபடியும் வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுற 9th ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், நீங்கள் இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது. இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் டோன் தான் மைண்டில் இருக்குது. நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர், நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசி அவருக்குள்ளே பயங்கர கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்பை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன். என்னுடைய கோஆர்டினேட்டர் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்தார். வாங்க இளங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். லாஸ்ட் மீட்டில் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யலை, இந்த படம் வேலை செய்வோம், கிட்டத்தட்ட நீங்கள் 5 படம் வேலை செஞ்சிட்டீங்க, ஒரு ஹிட் படம் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அந்தளவுக்கு டூ மச் கான்ஃபிடென்ட்டாகவே நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்கில் ஷூட்டிங் போகும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்த ப்ரொடியூசருக்கு பிஸ்னஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல, நியூ ஃபேஸ் படம் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் என்னதுட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரதர். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஹீரோ தவிர வேறு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது. எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் யார் பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பு கொடுத்தேன். அந்த ஹோப்பை எக்ஸ்ட்ரா நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் ப்ரொடியூசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து என்னுடைய வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருக்கும். இதுக்குள்ளே அழகாக ஒரு நட்பு, காதல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனலை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு பிரேமலுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ, அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையும். இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன், எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு. இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும், நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். தென் யாராவது விட்டேனா? ஸோ ஓகே, மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ணுற தேர்ட் ஃபிலிம். ஸோ ஒவ்வொருத்தங்களா அப்புறம் பேசுகிறேன். நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எப்போ நான் ஸ்க்ரீனில் பார்ப்போங்கிற ஒரு, நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோடு பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு எல்லா திரைப்படத்துலையும் வராது. அப்படி ஒரு எண்ணம் இந்த திரைப்படத்தில் வந்துச்சு. என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், பாண்டி நாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்ட்டு இருந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லைடா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஹிட்டுடா போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவ, நீ அந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சுன்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த திரைப்படம் சொல்கிறேன். இந்த படம் ஹிட்டு, கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி தியேட்டரில் வந்து போய் பார்க்க போகிறேன். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மொமெண்ட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், எல்லா நடிகர்களுக்கும், பர்டிகுலராக என்னுடைய முதலாளி, என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவனுக்கும் நன்றி. கவிதா லைட்டாக கலாய்க்கலான்னு பார்த்தா அவங்களா கீழே இறங்கிட்டாங்க. கவிதா அது 2K லவ் ஸ்டோரி படம், அதுக்காக 2Kலேருந்து ஒரு பொண்ணை வந்து மேடை கூப்பிடலான்ட்டு இருக்கேன், நீங்கள் அந்த பிட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அவங்கள கூப்பிட்டுருங்கன்ட்டாங்க. ஸோ ஆண்டனி பாக்கியராஜ் என்ன சொல்லிட்டு இருப்பார், என்னங்க இவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா எல்லாமே சீரியஸான டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபன்னாக வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபங்க்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஸோ அதுக்காக இந்த ஒரு முடிந்த வரைக்கும் வெறும் அப்ரெண்டிஸ்களை மட்டுமே வச்சு ஒரு ஃபன்னாக வந்து இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறேன். முருகன் தான், நீங்கள் தான் ரோல் மாடல்.
ஸோ இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டரில் நடித்த ஜமுனா அவர்களை மேடை கலைக்கிறேன். அவ்வளோ தூரத்துலேயே உட்காந்துருப்ப. ஆமாம், போய் மைக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு மொதல் மேடை தானே. பதட்டம்லாம் இருக்குது. இங்கே பிட்டு பேப்பரில் எங்கே அங்கே வச்சுருக்கியா? அப்படியே மானியத்தினை பொன்மானியன் கூப்பிட்டு அப்படி கடகடன் படி. இப்போ 3 பேர் மட்டும் கை தட்டுவாங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து நீ பேசும்போது. அனைவருக்கும் மாலை வணக்கத்துலேருந்து அறிவிங்க. என்ன குட் ஈவினிங் உன்னோட ஸ்டைலில். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். ஓகே, ஐல் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இவங்களை பற்றி சொல்லணுன்னா, செத்த பையலன்ற ஒரு தமிழ் புனிதமான வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்கி ஒருத்தவங்க. யூ கைஸ் நோஸ் தட். ஜிபி முத்தனை வாங்கினேன். அவங்க இங்கிலீஷ் சொல்றது உங்களுக்கு புரியல, நான் தமிழில் சொல்கிறேன். அங்கே இருக்கு வாங்க. வாங்கினேன். அண்ணனை பற்றி நிறையா பேசணும். வள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார். ரொம்ப அற்புதமான மனிதர். என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார். என்னென்ன தாடியோடு இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது. ஓகே, அப்போனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிருப்பார், பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது போய் கேட்கணுமா கேட்டு? எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. இப்போல்லாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்லை, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? லெட்டர் இன்னும் நிறைய வரதான் இது எனக்கு. ஏன்னா லெட்டர் படிக்க நேரம் இல்லை. அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸே கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது? உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அது உண்மையா? அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறான்னு கேட்கறேன் நானு. போஸ்ட்மேன்ல இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இல்ல போஸ்ட்மேன் இப்ப எனக்காக சொல்லி வாங்க, விஷயத்துக்கு வாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு லெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட்டு விட்டாங்க என்ன, கண்டிப்பா கூட்டு விட்டு சொன்னாங்க, நீங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம. ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் தான் இருந்தான், சில வான் பண்றாங்கன்ட்டு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இல்ல எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இது போனதுக்கு அப்புறம் இந்த லெட்டருங்கிற யாருமே இப்ப படிச்ச கிடையாது. இப்ப இந்த லெட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு லெட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் எனக்கு வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் என்ன வேஸ்ட் பண்ணல. யாரும் லெட்டர் வச்சுக்க லெட்டர் அவங்கள்ட்ட லேமினேஷன் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டீங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்டது. முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு முதல்ல லெட்டர் சென்சார் ஆயிரும். முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல முதல் வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏன்னா இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்ட்டு முதல்ல லெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது லெட்டரா குமிச்சு ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல. ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலே என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு. இல்ல லெட்டர் போட்டவங்க தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் லெட்டர் போட்டவங்க தான் என்ன வாழ வச்சு. அந்த லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து எங்கேயோ இதா இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவ்வளவுதானா? சரிண்ணே, இந்த 2K லவ் ஸ்டோரி படத்துல 3 ஸ்டார் அப்படிங்கிற கதாபாத்திரம். 1 ஸ்டார் சிங்கம்புலி, 2வது ஸ்டார் வந்து முருகானந்தம், 3வது ஸ்டார் வந்து
நீங்க இல்ல இல்ல ஓகேங்களா? இந்த படத்துல வந்து நடிக்கச்சுல வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சுங்க. ஆமா, ரெண்டு பேரும் director. ஏன்னா ரெண்டு பேரும் டைரக்டர். சிங்கமுடி சார்கிட்ட நடிக்க போனா என்னடா நீ ஒன்னு டைலாக் சொல்றாங்க, அது வந்து உண்மையே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்க எல்லாமே ஒரு ரூம்ல இருக்கோம், ஒரு டைலாக் சொன்னாங்க, சார் தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட நடிக்கல சார்ன்ட்டேன். அவ்வளவு ரேக் பண்ணிருக்கீங்க, மேடைக்கு வாங்க. ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்தன் வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷ்டியை கட்டிட்டு, மேல வாங்க. பாத்தியா விக்குன்னு தெரியல, பாத்தியா கடைசி வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றல மக்கள்கிட்ட. என்ன அவ்வளோக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதை நான் சொன்னேன், சார் உங்க வாங்க, உங்களை போல எனக்கு வராது, நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, உங்க என்ன நீங்க நடிப்பிலே ஊர்னவங்க, அதில் எனக்கு அதெல்லாம் வராது, நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி சரி கவலைப்பட பாத்துக்கலாம்ல, நாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்க கூட. சிங்கமல்லி என்ன ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு 15 days முன்னாடி அண்ணே அடுத்து ஒரு 5 days கழிச்சு ஒரு 10 days ஒரு டேட் வேணும்னே அப்படின்னு. அடே என்னங்கடா கூப்பிடுறீங்க இவ்வளோ. அப்புறம் டேட்டை பிச்சு இந்த படத்துக்குள்ள வந்தார். இன்னைக்கு பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம். ஸோ சரி, இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணதை விடுங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க. அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இல்லை எல்லாரும் நல்லா பாசமாக இருந்தாங்க. நம்ம சார் கூட தான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா. பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேர் தான் தெரியல. வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன படம்னு தெரியாது, என்ன படம் என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அவ்வளோதான். அவ்வளோ தூரம் என் மேலே வந்து நம்பிக்கை, அன்பு. 2K என்ன 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்க அவ்வளோ இங்கிலீஷில் போட எனக்கு தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல. 2K லவ் டுடேன்னு ஏதோ 2K லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும்தான் வந்திருக்கு. அதான் 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்து நடிச்சேன். ஆனந்து சொல்லலையாடா நீ? எங்க ஆனந்து? வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம் அது. கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததானே என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ்யூனே முதல் படம் நடிக்க வச்சிங்க, அதுக்கு ஒரு 2வது படம் நடிக்க வச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேண்ணே. உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட்டை கொடுங்க. ஆனா எல்லாம் இப்ப நீங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசிஸ்டன்ட் இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவார், நம்ம 2 பேரும் அந்த காவேரி கிணறு கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்போ வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார். என்னங்க நான்லாம் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்லை சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க. அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலைன்னு காரணத்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அசிஸ்டன்ட் இருக்கும்போது நானும் சுசீந்திரன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வெண்ணிலா கபடி பண்ணார் ஹிட்டு, நான்மகளில் பண்ணார் ஹிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன், அசிஸ்டன்டாக இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும். வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது. இவர் வந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அடுத்து பாண்டி நாடு ஹிட்டு. ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பரில் வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா. நான் அப்படியே டக்குன்னு பார்க்குற மாதிரி வந்துடுவேன். இவர் வேறு ஓயாமல் படம் பண்ணுறாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசார்னு படம் பண்ணுறாரு சாருங்கிறது வீட்டில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினவர் இவர். அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இது வந்து காமெடியாக சொல்கிறேன். மற்றபடி ஒரு தடவை கேட்டாங்க, காமெடியாக சொல்கிறேன். கண்டிப்பா சார். இல்லை சார், அது வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ யாரை பார்த்து வேகமா நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா சுசீந்திரன் சாரை பாரு, 1-2வது பண்ணியா அப்படின்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமாக என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவர். இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார். இது மட்டும் சொல்லிடுறேன். இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு, ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணார், 7 மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு. சரி ஓகேன்னு 7 மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ரெடியாக இருக்கேன் சார். ரெடினா ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு. இல்லை சார், நான் ரூமில் ரெடியாக இருக்கேன். ஐயோ நீங்கள் ஸ்பாட்லேயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு. ஐயோ 7 மணி சார் சரச்சா 7:15 வந்து நின்று பார்த்தா
ஏழைகளுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது, ஆக்ஷன் சவுண்டு கேட்குது. என்னங்க அப்படின்னு, ஏங்க 6:30 ரெடியாகி போயிட்டு இருக்கேன், ஒரு சீன் முடிச்சாச்சு அப்படின்னு. ஐயோ ஓடி வந்தால் கேமரா மேலே உட்காந்துருக்காரு. அந்தளவு காலைல ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கெலாம் ஷாட் வச்சு அதுலேயும் பார்த்தேன். இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும். பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே பயங்கர விறுவிறுவிறு நடந்துச்சு. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்கள். டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க. 10 டேஸாக ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முருகானந்தம் சார். உங்களுக்கு விக்குன்றதை எப்படி சார் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? சத்தியமாக விக்கு இல்லைங்க, உண்மையான முடியுங்க. ஆனால் முடி பிடிச்சிடுங்கண்ணே. இந்த வருங்க சொன்ன எழுதுறாரு பாருங்க. எவ்வளோ கொலவரி இருக்கு உள்ளுக்குள்ள. மெதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாகவே எது சொன்னாலும் செஞ்சிருவாப்புல. நல்ல வேலை. ஆனால் சட்டையை கட்டி தான் காட்டி விட்டுருவாப்புல. இது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நடந்துச்சு சார். ஏதாவது சட்டை கழட்டி விட்டாப்பியா? நானும் சிங்கம் எல்லாம் முடிவு இருப்போம்ல, ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சொல்லிட்டு அண்ணே அதை சொல்லிருந்தேன், ரொம்ப நேரமாக பேசி நீங்கள் சொல்லியிருப்பீங்க பண்ணி பார்த்துங்கன்னு. கட்டேசா எதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லுவாப்புல. அதை அண்ணே எதை சொல்லக்கூடாதுன்னே. அதனால இப்போ என்ன நான் என்ன சொன்னேன், சிங்கம் என்ன சொன்னேன்னா, அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்போ சொல்லாமல் இருந்துருவாரு. அண்ணே சொல்லிருக்க அப்படி சொல்லாமல் இருந்துருவாரு. சூப்பரா இப்படி வண்டி ஓட்டா இவரு விட்டாருன்னா மொத்தம் மறுபடியும் ஒன்றுமாரு. ஸோ 2K லவ் ஸ்டோரியில் நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இல்லை நீங்கள் யங்ஸ்டர் தான். ஆமாம்மா, என்ன கூச்சப்படாம ஆமான்ட்டு 70s தானே நீங்கள். 90ஸ்ங்கிற கதாபாத்திரத்தை தான் நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷனில் வந்துட்டார். அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன். சரி, 2K லவ் ஸ்டோரியில் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார். தனிப்பட்ட மாதிரி இது வேற மறுபடியும் பிரச்சனை பாருங்க. ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு. அது தனியா பசங்களை சொன்னா கூட சொல்லிடலாம், பொண்ணுங்க தனியா கேட்டா கூட சொல்லி வராமா அவரு. இடையில இது கூட இது வந்து அது ஞாபகம் வருது சார். போய் எடுக்கிறாங்க சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு, முருகானந்தம் நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க. சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கம்புரம் நான் எல்லாம் பேசுகிறோம். வினோதினி மேடம் சொல்கிறாங்க, வாங்க போங்க நீங்கள் பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாசையாக மாறிடும். என்னங்க ஏங்க போறீங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு அவங்க சொன்னா, ரொம்ப பேசாதீங்க, குறவன் குறைத்தி பேசுகிற மாதிரி எங்க ஊசிமணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க, லைட்டா ஏனுங்க அந்த லெவலில் இருங்க அப்படின்னாங்க. என்ன மேடம் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்துங்க, டேரக்டர் சொல்லாதீங்க மேடம். நாங்களாம் மறைச்சு அது வந்து குறவ பசையா இல்லை கோயம்புத்தூர் பசாங்கிற மாதிரி ஒரு மிக்சரில் ஒன்று பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் தான் கரெக்ட் பண்ணிருக்கோம். ஆமாம், ஆக்சுவலி வந்து இவங்க 3 பேரும் காம்பினேஷன் சிங்கமொழியன்னு இருக்காது. இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சதில்லை. சிங்கமொழியன்னு முருகானந்தமா அண்ணனுக்கு வந்து 4 கோயில் பாசையை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்களாடா சரியா வரலையா? அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் 2 படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிறது எனக்கு நம்பிக்கை. இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு. ஏன்னா 2-3 பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல? வந்துருச்சு. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார். எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலே அவரே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோ வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜ் அண்ணன் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பாக ப்ரொடியூசர் நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட்டு அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனாதான் அதுன்னு. நீங்கள் நல்ல நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதை பற்றி சொல்லாமே. சூப்பராக இருந்துச்சு சார். கேமராமேன் அதான் 7 காலுக்கு நீங்கள் ஷாட் வச்சா அவர் 6 காலுக்கே வண்டியில் ஏறி உட்காந்துருப்பாப்புல கிரேனில். அந்த அளவான உழைப்பு. ரெண்டாவது ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு, சார் எல்லாம் டிஐலாம் முடிச்சுட்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்னு கேட்டேன். இல்லை இனிமேல் தான் டிஐலாம் பண்ண போகிறோம், அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வருவீங்க சார், சூப்பராக இருந்துச்சு. இம்மான் அப்பாவும் வந்திருக்காரு. அதே மாதிரி சாங்கில் வந்து இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியும் வர. இல்லை அதான் பாடம் இம்மான் சார் பற்றி சொல்லணும்ல சார். சார் தெரியணும்னா செம்ம பாடு சார். அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார். அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுப்போர் கெட்டு போவதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தெரியும் அவர். சொல்லுங்க 96 லிரிக் ரைட்டு தான் சொல்லுங்க. அந்த விட்டு கொடுத்த அதெல்லாம் ஓகே, அவர் பேரை சொல்லுங்க. நண்பா சாரி சொல்லுங்க. கார்த்திக்
கார்த்திக் தெரியும் தெரியும் தெரியும். 96 பாட்டுங்கிறது எவ்வளவு பயங்கரமா ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை விட அந்த வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு முகவரி அந்த பாடல் தான். என்ன சொல்றீங்க? என்னங்க படம் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் டயட்டா உங்களுக்கு? நீங்க லிரிக் ரைட்டர் பேரை நான் வச்சா தானே நாளைக்கு டயட்டா இருக்கும்போது அந்த மியூசிக் அந்த லிரிக் ரைட் 96 வேற யாராவது அந்த உமா பாரதி கூப்பிட்டு ஐயோ இவங்கள்ட்ட கூப்பிட்டோமே சரி வேற வழி இல்லாம அவங்களுக்கு கார்த்திகனை தான். ஓகே, அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பிடணும் கண்டிப்பா சார். ஓகே, இப்போ டப்பிங் இருக்கு, அப்படி நீங்க கிளம்புறீங்களா? வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இல்லை அப்படியே வந்துடுறேன். அப்படியே வர வேணாம், அப்படியே நீங்க போகலாம். சரி சார். யார் கூட வர போறீங்க? டேய் வண்டியில ஏற்றி அனுப்புங்கடா. ஓகே, நன்றி, தேங்க்யூ சார். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் வந்து சத்தியவேங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்னா எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சாருடைய ஹீரோவை பண்ணுற ஐடியா இருக்கான்னு இல்லை காமெடியா சார் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து. நன்றி. கிபி முத்தண்ணனுக்கு வளர்த்த கரவோசை. லவ் யூண்ணே. ஆனால் நீங்களும் டப்பிங் போகலாம்ண்ணே. வண்டியில் எடுத்துங்கடா. ஆக்சுவலி இவரை இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி டேரக்டர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. மூவிலேயே இவளுக்கு தான் இன்ட்ரோ பிஜிஎம் இருக்கான். இமான் சார் போட்டிருக்காங்க. எஸ், ராசுக்குட்டின்னு கேரக்டரில் ஆக்ட் பண்ண கவின் ப்ரோ அவர்களே மேடை கலைக்கிறோம். மானியத்தேனை முதல்ல ஆரம்பிச்சிருங்க. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். சார் என்ன சொல்கிறது சார், என் கெரியர் வந்து டெலிவிஷன் சேனல்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கேமராக்கு பின்னாடி இருந்து ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. ஃபோக்கஸ் பண்ணிங்க. சார் நான் ஒரு மியூசிக் சேனலில் ஒர்க் பண்ணேன் சார். மியூசிக் டேரக்டர் வேலை செஞ்சீங்களா? இல்லை மியூசிக் சேனலில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்து சாங் லிஸ்ட்லாம் கொடுப்போம். ஸோ சாங் லிஸ்ட் கொடுக்கும்போது பாண்டிய நாடு சாங்ஸ் லிஸ்ட் வந்து நான் நிறைய வாட்டி அந்த சாங் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாங் எழுதி கொடுக்கும்போது நான் எதிர்பார்க்கல நீங்கள் எனக்கு ஆக்ஷன் கட் சொல்லுவீங்கன்ட்டு. காட்ஸ் கிரேஸ் சார், தேங்க்யூ சார். கவின் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், ரைட்டர். ஜோ படத்தில் வந்து முக்கியமான ஒரு காமெடி பாத்திரம் பண்ணியிருப்பார். இந்த கதாபாத்திரத்துக்கு நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன். ஏன்னா மொத்தமே ஒரு 3 days தான். பட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு 2 days 3 days அப்படின்னாவே ரொம்ப யோசிப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் நான் கவினை கூப்பிட்டேன். சரி ஓகே, சரி வர சொல்லுவோம், எப்படியாவது அந்த பையனை தேத்திடுவோம் அப்படின்னு வர சொன்னேன். ஆனால் அந்த ராசுக்குட்டி கதாபாத்திரத்துக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தார். என்ன ஒரு நிமிஷம் பிரமிக்க வச்சுட்டாரு. என்னடா இந்த பையனை இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் போட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவர் சொன்ன மாடுலேஷன், அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டேவே சொன்னேன், பிரதர் அடுத்த வருஷம் டேட் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிக்கங்க. இந்த சூரியங்கிற காமெடின்னு வேறு அவன் ஹீரோ வேறு ஆகிட்டான். அந்த இடம் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க பிரதர். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும்னு இப்போவும் சொல்கிறேன். இதே மேடையில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ராசுக்குட்டிங்கிற கதாபாத்திரம். படத்தில் யாருக்குமே இன்ட்ரடக்ஷன் சாங் கிடையாது. இவருக்கு மட்டும் இன்ட்ரடக்ஷனுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ராசுக்குட்டின்னு ஒரு ரேப் சாங் ஒன்று போட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இவரோட பேரா நடித்த அனுஸ்ரீயை மேடை கூப்பிட்றோம். வா 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 வா. எங்கெங்கேயோ நம்மளை பிரமிக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நான் நிறையா புதுமுகங்கள் நடிக்க வச்சுருக்கேன். இவங்க நிறையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடித்தாங்களாம் தெரியாது. ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க, ஆடிஷன் வீடியோ அனுப்பிச்சாங்க. ஓகே அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். எப்போயுமே எம்ஏல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் ஆர்டிஸ்டே செலக்ட் பண்ணுவேன், நியூ கமர்ஸ் எல்லாம். ஆனால் இந்த பொண்ணு என்னை பிரமிக்க வச்சிருச்சு. என்னடா அவ்வளோ லென்த்து டயலாக. ஏன்னா டயலாக் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த டயலாக் நடுவில் கரெக்டான ஸ்பாஸ் விட்டு அதோடைய ஸ்லாங்கு, அதோடைய ரியாக்ஷன் வாங்கி அதை ரிப்ளை பண்ணுறது இருக்குல்ல. என்ன ஆச்சரியப்படுத்தினது வந்து அனுஸ்ரீ, அப்புறம் வந்து நிவேதா மேடைக்கு வாங்க. வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா? ஸோ இவங்களும் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து
ஆடிஷன் பண்ணேன். பட் இவங்க ஸ்டார் திரைப்படத்தில் வந்து ஹீரோ சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓகே டைலாக் கொடுத்துடலாம், அப்போ நம்ம கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு, சார் ரெடியா, எது வரைக்கும் ரெடின்னு கேட்டேன். சார் அவங்க ஃபுல்லாகவே ரெடியா? ஐயோ ரொம்ப லென்த் டைலாக் ஆச்சே, சரி போவோம் அப்படின்னு போனால் என்னை வந்து நம்மளை அடிக்கடி வந்து சில விஷயங்கள் நம்மளை வந்து டக்குன்னு அந்த பிரமிக்க வைக்கிற விஷயம் நிவேதா பண்ணாங்க. அவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மர். சினிமா மேலே எங்கேயாவது சில பேர் தான் வந்து ரொம்ப பேஷனாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் கரெக்டான கான்டாக்ட் இல்லாமல் அவெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அந்த ஒரு சேனலில் வந்து நடிச்சுட்டு மறுபடியும் கோபிச்செட்டிப்பாளையமே போயிடுவான். ஆனால் அவளுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குதுங்களே, திறமையானவன் என்னைக்கா இருந்தாலும் முட்டி முளைச்சி வெளியே வந்துடுவாங்கிறதுக்கு இவங்க 2 பேர் நிச்சயமாக உதாரணம். கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க. ஓகே, படத்தை பற்றி பேசுங்க. என்னை பற்றி மட்டும் பேசக்கூடாது, எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம். ஸோ இங்கே வந்திருந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரை பற்றி பேசக்கூடாதா? லைக் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு செட்டில் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர் வந்து என் பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. லைக் அனு இந்த சைடு வா, அனு இந்த சைடு போ, அனு பக்கத்தில் இருந்த பொண்ணு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதே வந்து எனக்கு லைக் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டு ஃபோன்லேயே லவ் பண்ணீங்க. ஏன்னா இவங்களுக்கு கதைப்படியே 2 பேருக்கு 10 வயசு வித்தியாசம், அத்தை பொண்ணு அவரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு அற்புதமான லவ் இருக்கும். இதுக்குள்ள பெஸ்டின்னு ஒருத்தன் வந்து உட்காந்துக்குவான் வேற, அவங்கிற அந்த பெஸ்டி செல்வா வாடா டே. இவங்க 2 பேர்த்தையும் டார்ச்சர் பண்ணவன் தான். ஸோ இவனுக்கு தெரியாது, படம் ஃபுல்லாக டைலாக்கே இருக்காது, நம்ம ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்னு. ஆனால் படம் ஃபுல்லாக ஹீரோ பேர் ஆடியன்ஸ் நினைக்கிறானுங்களோ இல்லை, இவன் பேர் வந்து வினோத்துங்கிற கேரக்டர் அவ்வளோ ரிஜிஸ்ட் ஆயிரும். படம் ஃபுல்லாக வினோத் அந்த மாடுலேஷன் சொல்லிக்காமீங்க. வினோத் ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு லவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெஸ்டி மேலே இருக்கக்கூடிய கோவத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். பேசலாம், படத்தை பற்றி பேசுங்க. கடவுளுக்கு நன்றி. 2வது ஐயா வேண்டாம் நன்றி நீயே வச்சுக்க. சந்தோஷமா பேசு, என்ஜாய் பண்ணி பேசு, அப்பா அம்மா பற்றி பேசு, நீ யாருங்கிறத சொல்லு. இத்தனை கேமரா இருக்கு, மேடையை பயன்படுத்திக்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், என் பேர் செல்வா. சார் நான் உங்களை பற்றி சொல்லி தான் சார் சொல்லு. சுசி சாரை பற்றி சொல்லணுன்னா அனு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு மானிட்டரில் உட்காந்துட்டு செல்வா கொஞ்சம் நேரம் பாருங்க அப்படி நான் வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது எனக்குலாம் அப்படி பேன் உட்காந்துருக்கேன். என்னடா அது சார் நேஷ்னல் அவார்டு டைரக்டர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்பயும் நான் ஓரமாக தான் சார் உட்காந்துருந்தேன், டக்குன்னு ஏற்றி விட்டீங்க. 3 பேர் சம்மந்தப்பட்ட 3 பேர் வர வேணாமா? ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் நான் வந்து உங்கள் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிது பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயம். இந்த படம் கண்டிப்பாக பாரு, நீ நடிச்சிருக்க சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நீவாதாட்ட கொடு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும், இந்த படத்தில் கிடைக்காது. இப்போ நீங்கள் பேசுங்க. நான் அவ்வளோ பெரிய கதாபாத்திரம் அடுத்த படத்தில் நான் தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொன்னப்போ நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கால் வந்துச்சு, இந்த மாதிரி படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான், எப்படி சொல்கிறதுனா, இவர் படம் பார்த்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஆனால் இவரை பர்சனாக ஆஃப் த ஸ்க்ரீன் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யார் இந்த ஃப்ரெண்டு? ஸோ நோ சார், நோ மீடியம்ல அதான் சொல்லக்கூடாது. இல்லை சார், நிஜமாலுமே ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஓகே. ஆக்சுவலி அவங்க வந்து சினிமாவில் ரொம்ப பேஷன் இருக்கிற ஆள். அவங்க மாதிரி வந்துட்டு ஒரு டைரக்டரும் அவங்கள பற்றி வந்துட்டு ஆன் த ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் த ஸ்க்ரீனும் தெரிஞ்சு. ஆஃப் ஸ்க்ரீன் என்ன சொன்னாங்க எனக்கே தெரியாது, சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர் வல்லவர். நான் உங்களுக்கு கூட தனியாக சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்யூ சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு. செகண்ட் வந்துட்டு என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர், ஜேபி சார் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், ஜெகவீர் ஆகட்டும், மீனாட்சி கோவிந்தராஜன் ஆகட்டும், அவங்க கூட பண்ணுறப்ப அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் ஜெயவீர் மீனாட்சியில் பெரிய ஆர்டிஸ்ட் உனக்கு சார் அப்படி பார்த்தா அவங்க இதாக பார்த்தா படத்தில் சொல்கிறேன் சார், பெரிய கேரக்டர்.
அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க என்ன. நான் வந்து இப்படி ஒருத்தங்க கூட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு சீனு வந்துட்டு வினோதினி மேம் கூட தான். கடைசி சீனில் வந்துட்டு அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ நான் என்னை அறியாமல் நான் உள்ளே போயிட்டேன். நான் வந்து அதை போனதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், தேங்க்யூ மேம். எல்லாத்துக்குமே கேமராமேன் சார் ஆகட்டும், இவங்களுக்காகட்டும், என் கூட நடித்தவங்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. முக்கியமாக சார் சொல்ல மறந்துட்டேன், ப்ரொடியூசர் சார் விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கும் தேங்க்யூ, பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். லவ் யூ பிரதர். லவ் யூ. லவ் யூ ஆல். லவ் யூ. பை. கிஃப்டாடா? என்ன எவ்வளோ ப்ரைஸு? வரைஞ்சி கொண்டு வந்திருக்கியா? நாம என்ன மாதிரி இருக்குமா? சரி, கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஓகே, லவ் யூ. நெக்ஸ்ட். She is not only the actress, she is also the writer. எங்கேயும் எப்போது மூவில இன்ட்ரோ ஆகி ஆண்டவன் கட்டளை, தேவராட்டம், குயிக்கோ, அப்பா, ராட்சசன்னு நிறைய தமிழ் சினிமாவில் நல்ல கேரக்டர்ஸில் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. கூத்துப்பற்றையிலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க நாட் ஒன்லி தமிழ், அதர் லாங்குவேஜில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வினோதினி வைத்தியநாதன் மேம், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வாங்கோ. சூரடி போட்டு விட்டுட்டாங்க, நான் சொல்லிட்டேன் சார். நான் அதர் லாங்குவேஜ் என்ன நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். அதுதான் அது எப்பயுமே மானித்தேனே பொன்மானி போட்டுக்கிறதானே, விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக தோழர் தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு படத்தை பற்றி பேசுங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவங்க இல்லை. 2013 வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு. வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன் உங்கள் ஆஃபீஸில், வலசரவாக்கம்ல இருந்தது அப்போ. நீங்கள் வந்தீங்க, அப்படியே யோசிச்சிட்டே ஆஸ் யூஷுவல் உங்கள் பாணியில் வந்தீங்க. வந்துட்டு என்கிட்ட முதலியே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன். துளசி மேம் கேரக்டர். ஆக்சுவலாக தெரிச்சு ஓடிட்டீங்க. இல்லை, நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், சார் நான் மதர் கேரக்டர் பண்ணுறதில்ல, ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க. அதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைமில் என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன், என்ன ஒன்றுமே வரலையே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லாதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமாக அதில் ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க. ஐ திங்க் அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க. ஓகே நான் வந்துடுறேன், டேட் மட்டும் சொல்லுங்க. கேட்டுக்கப்பா, அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு அது தெரியும், ஞாபகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ பிரபு சார் காம்பினேஷனில் கோபிநாத் அவர்களுடைய அண்ணன், அந்த நாங்கள் 2 பேரும் அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான விஷயம் சார். என்னென்னா எனக்கு வந்து சாரோடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். 6:30 மணிக்கு எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறீங்க? அந்த சன்லைட் இருக்குதுங்களே, அந்த சன்லைட்டில் உங்களை அழகாக காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம். இல்லை உண்மையிலேயுமே கேமராமேன் சரியும் நான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி சார் நல்லா பாருங்கள், நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன், வெறும் பவுடர் பேட் மட்டும். ஏன்னா போட்டு எனிவே ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, அழிச்சு விட்ருவார். அதனால் அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம். சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம். இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம். அவர் நீங்கள் வந்து இப்போது அந்த டெரராக மிரட்டுற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பார். நல்லா சாப்பிட்டோம், ப்ரொடியூசர் ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். ஒன்றா உட்காந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வந்துடும் ப்ரான், அப்புறம் வந்து எல்லாமே சொரா போட்டு எல்லாம் வந்துடும். அதனால நல்ல பிரமாதமான ஹாஸ்பிட்டாலிட்டி. நன்றி ப்ரொடக்ஷன். அதே மாதிரி முருகேசன் சார், கோபி சார் 2 பேருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து ப்ரொடியூசர் சொல்லணும். நான் வந்து பல பேசியிருக்கேன், இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். பேமெண்ட் வரல நான் பேசிட்டே இருப்பேன். 10 நாள், நான் 9 நாள் தான் சார் நடித்தேன். 10 நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டார். அவருக்கு தெரியாது, முருகேசன் சாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஓ ஆமாம்ல, சரி அதை வேணால் அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் 1 வாரம் அவரே மறந்துட்டார். அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், சார் ஒரு பேமெண்ட் இருக்குது சார், அதை போட்டு விட்ருங்க இவர் அப்படின்னாரு. ஹலோ சார் வணக்கம், சாமானியன் படத்தை நான் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸ்ஸாக அவர் இருக்காரோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கொஞ்சம் ஷை டைப்பு, அதுதான். அப்புறம் இல்லையா, அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது, எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகினார். ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப கேமராக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹீ பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடித்தவங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். உண்மையாக 2K கிட் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது. அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம். சார் தான் கேட்பாரு, என்னம்மா ஓகே மேலும் மேலும் நீங்கள் வளரணும், ஓகே அதை சொல்லவே தான். இல்லை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 2K லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் நான் 80s கிட் சார். நான் 80 பார்ன். நம்மலாம் க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணால் அந்த சைடில் அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க. அது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் தெளிவாக இருக்காங்க. வீட்டுக்கே கூட்டின்னு இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க தான் பாய் ஃப்ரெண்ட். வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பாஸ் விட்டுன்னு நான் பதட்டமாயிட்டேன். இல்லை அதுக்கு வேற மாதிரி போகிறாங்க. இல்லை அது அவங்களுடைய தெளிவை காட்டுது ஒரு வகையில். என்னன்னா இதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே இல்லைன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க தே நோ வாட் டு டூ வாட் நாட் டு டூ. அவங்க அவங்களோட லைஃப்பை ப்ராக்டிக்கலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தெளிவு என்னோடய ஜென்ரேஷனில் இல்லை, அதுவும் வெரி வெரி சேட். ஸோ அந்த லவ் ஸ்டோரியை நீங்கள் எவ்வளோ ப்ரீஸியான ஒரு என்டர்டெய்னராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை. நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது இதில். ஆதலால் காதல் செய்விட்டு இருந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிடாதீங்க, ஆப்வியஸ்லியே சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்குது ரிலேஷன்ஷிப்ஸை பற்றினா. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்ஸு பார்வையில் அந்த புரிதல் வரும். ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் த ஆடியன்ஸ் அ லாட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எங்கள் டீம்லேயே ரொம்ப ஜாலியான கேரக்டர் இவங்க தான். பற்றி சொல்லணும்னா சுசீந்திரன் சார் டைரக்ட் பண்ண கெனடி கிளப் மூவியில் நடித்து கனா, கஜினிகாந்த்னு நிறைய மூவிஸோட ரைட்டர் இவர் தான். நெக்ஸ்ட் ஜெயம் ரவி சார் வச்சு சைரன் மூவியாகவும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 2K லவ் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் சார். வாங்க பிரதர். ஆமாம், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, மைண்ட் வைஸ் மெதுவாக. இவர் 90ஸுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. 90 தான். ஸோ ரொம்ப நான் சொன்னேன், பிரதர் செந்திலோட இடம் பேலன்ஸ் இருக்குது, அந்த இடத்த விட்டாதீங்க. இங்கே நிறைய வடிவேல் இருக்காங்க, ஆனால் கவுண்டர் பண்ணியிருக்காங்க, செந்தில் இல்லை. ஸோ ரொம்ப அழகாக நான் அந்த 90ஸுங்கிற கதாபாத்திரத்தை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இப்போ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். வந்திருக்க மாஸ்டர், டைரக்டர் ஜேபி சார், ப்ரொடியூசர் சார் ஆனந்து, குறிப்பாக மக்கள் நாயகன் ராமராஜன் சார், எல்லாருக்கும் வணக்கம். சுசி சார் ஏதோ கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி தான் ஆள் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். காலையில் 5 o'clock பிக்கப் சொல்லுவானுங்க, மனசாட்சியே இருக்காது. ஜேபி சார் சிரிக்கிறாரு, கேமராவை ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ரியாக்ஷன் கிடச்சிடும். எல்லா கேமராவும் பேக்கில் இருக்கனால ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரிஜினல் ரியாக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. எல்லாருமே அந்த 4:30 பாவம், எல்லாரும் 4:30க்கு நம்ம ரெடி ஆகும். ஆர்கன்லாம் எப்படி ரெடியாக இருப்பான், அவெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு 6 மணிக்கெலாம் ஒரு வேன்லாம் போவோம். அவனுங்க யாருன்னானே தெரியாது, எல்லாம் வரவன் போகிறவன்லாம் ஏற்றுறது வண்டியில். ஏய் நான் வேலைக்கு போகிறவன்டா கோயம்புத்தூருக்கு, பரவாயில்ல ஏறு 2 ஷார்ட் நெஸ்ட்டு போ, ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவை. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இதில் ஆளுங்களை பிடிச்சி போட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் பண்ணி இவர் கேட்டார், பிரதர் சும்மா இருக்கீங்களா? ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர், என்ன வேலை போகுது, ஒரு படம் வேறு பண்ணியிருக்கோம், பிரதர் சும்மா இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். ஃப்ரீயாக இருக்கீங்களா? இங்கிலீஷில் கேட்டேன், எவ்வளோ டீசெண்டாக இருக்கு. சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா தான் நான் கேட்டேன். ஸோ அதனால் பிரதர் நடிப்பை போடலாமே அப்படின்னாரு. சரி சார் நடிக்கலாம் சார். ஏன்னா நம்மளை நடிக்கிறேன்னு ஒருத்தர் நம்புறாருல. என் படத்திலே நான் 2 செகண்டில் போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு மேலே முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்மளை மதித்து ஒருத்தர் 20 நாள் டேட்டு கேட்குறாரு. நம்ம கேட்ட சம்பளம் வேறு தராங்க. ஐயோ எக்ஸ்ட்ரா கேட்டுருக்கலாம் போலையே, இன்னும் ஒன்றே ஒத்துக்கிட்டானுங்க. நம்ம என்னென்னா சுசி சார் அப்படின்னால கொஞ்சம் ஓகேவா கேட்போம், இல்லைண்ணா வேணான்ட்டானுங்கண்ணா அப்படின்னால இது ஓகேவா பிரதர் அப்படின்னா ஓகே. என்ன ஓகேன்ட்டாங்க. ஐயோ ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம் போல், தெரியாமல் கேட்டோன்னு. ஏன்னா ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும், அந்த அமௌண்ட்டுக்காக எல்லாருமே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா வேறு கிரெடிட் ஆகிருக்கு, எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆம்பளைங்களுக்கெல்லாம் பேலன்ஸ் இருக்கான்னு தெரில.
அப்படி இல்ல இல்ல எல்லா ப்ரொடியூசருமே எப்பவுமே சாரா இருப்பாங்க இல்ல மேடமா இருப்பாங்க. எனக்கு ப்ரோன்னு சொல்ற ஒரு ஏஜ் குரூப்ல இருக்க ஒரே ப்ரொடியூசர் இவர் தான். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன்ல இருந்து டைரக்டர்ஸ் வருவோம், ஆக்டர்ஸ் வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, எல்லா கேட்டகரிக்கும் ஆள் வருவாங்க. ஒரு ப்ரொடியூசர் காசெல்லாம் சம்பாரிச்சு வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல. அதனால அந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அதை என்கரேஜ் பண்ணி சார் மாதிரி ஒரு டேரக்டர் கிடச்சிருக்கிறதும் பெரிய விஷயம். இவ்வளோ டீமை பிலீவ் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் டக்குன்னு ஒரு டவுட் கேட்பார். ஒரு 5 நாள் எனக்கு தெரில, ஏதோ ஜிம்முக்கு போன பையன் மாதிரி சுற்றி நின்றார் ஸ்பாட்டில். யார் இந்த பையன் என்ன கேரக்டர் பண்ணுறானே தெரில, அவன் பாட்டுக்கு போகிறான் அவன் பாட்டுக்கு வரான். நான் தான் ப்ரொடியூசரு அப்படியா அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரம் பழகணும். அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டார், பிரதர் படத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்மா? அதான் பிரதர் தட்டுருக்குதா பிரதர், யோ உனக்கு இதுவே தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாத்தையும் கேட்பாரு. லைக் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு ப்ரொடியூசர். சரி இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு விஷயமா லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த மாதிரி ஒரு யங் ஏஜில் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது புது கண்டென்ட் வரும். எப்பவுமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது நம்பர்லேயே இருக்கும் எல்லாமே. இந்த ஆர்டிஸ்ட், இந்த டைரக்டர், இந்த காம்பினேஷன், இந்த நம்பர், இப்படி தான் இருக்கும். ஒரு ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது தான் இந்த கண்டென்ட் இந்த தேட்டருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. அப்புறம் ஜெகவீர் ஹீரோ பிரதர் வந்து எப்படின்னா காஸ்டியூம் வந்து ட்ரையல்லாம் நம்ம எங்கெங்கேயோ பார்த்துருப்போம்ல. ஃபஸ்ட்டு மீட்டிங் சார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் அந்த சும்மா இருக்கீங்களா கேட்டதுக்கப்புறம், பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோரம் மால் வந்துருங்க அப்படின்னாரு. ஃபோரம் மாலா ஆஃபீஸர்? வாங்க பிரதர் அங்கே தான் அப்படின்னு பார்த்தா ஸ்டூடியோவில் போய் வாங்க பிரதர் உள்ளே போங்க அப்படின்றாரு. ஸ்டூடியோக்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க. முக்கியமான பதிவு, இந்த படத்துக்கு ஆஃபீஸே இப்போ வரைக்கும் போடல. ஆஃபீஸ் ஆமாம், இந்த படத்துக்கு ஆஃபீஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கடைசி வரைக்கும் ஆஃபீஸ் பக்கமே போகல. நானே போகலைங்க, அப்போ நீங்கள் போகலைங்கிறீங்க. டைரக்டரே போகல, நம்ம எங்கே போகிறது? ஸோ ஸ்டூடியோக்கு தான் நான் அவரை மீட் பண்ணதே ஸ்டூடியோவில் தான். ஆஃப்டர் கோவிட் மீட் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டூடியோ தான். ஸ்டூடியோ போனோம், காஸ்டியூம் ட்ரையல் பார்த்தோம். இது கட் பண்ணிக்கமா, அப்போது நீ அடுத்து வா. லைனில் நிற்கிறான்லாம் பார்த்தா அடுத்து ட்ரெஸ் போடுறவன் இல்லை, அவன் ஆர்டிஸ்ட்டு. அவன் ட்ரெஸ்ஸை கையில் வச்சு நின்று இருக்கான். நீ யாரா? நான் தான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறேன். அப்படி தான் நான் ஜெகவீரை மீட் பண்ணேன். ஜெகவீரை பார்த்துட்டு ஹை ப்ரோ, ஓ ஃப்ரெண்ட் ரோல் போல், நம்ம கொஞ்சம் பெரிய பையனை காமிச்சிக்கலாம். ஹை நான் தான் ஹீரோவை பண்ணுறேன். ஓகே அப்போ நான் ஹை சொல்லிடுறேன். ஸோ அது மாதிரி ஜெகவீர் ப்ரோ அவர் ஒரு கிரிக்கெட்டர். ஸோ ஒரு கிரிக்கெட்டராக இருந்து டோனி கூடலாம் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் பிளேயர்ஸ்லாம் சொல்லுவார், பாதி பிளேயர் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஓ இவருக்கெல்லாம் பால் போட்டிருக்கீங்களா, வெரி குட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிங் பார்த்தா மேம் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. எல்லாருமே கேமரா முன்னாடி வந்தோன்னா கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷனோடு இருக்கும். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா தலைவன் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, பிரதர் நீங்கள் இப்படி நின்றுக்குங்க, நின்றுக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ நல்லாவே டெவலப் ஆகிங்க பிரதர், சூப்பர். நிறைய ஹீரோஸ் தேவை நம்ம இண்டஸ்ட்ரிக்கும். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க, கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் மீனாட்சி இன்றைக்கி தான் அந்த பொண்ணு மாதிரி வந்திருக்குது. ஸ்பாட்டில் பார்த்தா இந்த படத்துக்கு ஒரு காஸ்டியூம் இருக்கும், இந்த சக்திமானில் நிற்கிற மாதிரி வந்து நின்று ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போ தான் மீனாட்சியை பார்க்குறதுக்கு மீனாட்சி மாதிரி வந்திருக்காங்க. சூப்பர் மீனாட்சி, கங்க்ராட்ஸ். அவங்க கூட நடிச்சது ஆக்சுவலி என்னன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஆக்டிங்கில் அவங்க சீனியர் தான். ஸோ அந்த பொண்ணு நடிக்கிறத வாட்ச் பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க, எப்படி அப்சர்வ் பண்ணி பண்ணுறாங்க. சீனியர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, சும்மா சொல்கிறேன் சார். இருங்க சார், கன்னடி கிளப்பில் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க, நீங்கள் கனாலே நடிச்சிட்டீங்க சார். இல்லை சார் அந்த பொண்ணு நிறைய படம் நடிச்சிச்சு சார், வேறு கூப்பிடல படம் நடிச்சது. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸாக அதிகமாகிட்டாங்க அப்படி. ஸோ மீனாட்சி, அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு இவரே வந்து என்னன்னா இவர் என்ன கேரக்டர் பண்றாருன்னே தெரியல படத்துல. இவரை வேற நான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கேமராக்கு என்ன தெரியும்? ஜேபி சாரோட பையனை தான் சொல்றேன். எனக்கு இவர் வந்தனால துஷ்யந்த் தான் நான் என்ன நினைச்சேன், ஜேபி சாரை பாக்குறதுக்காக இந்த பையன் வந்திருக்கா போல. சரி சும்மா என்ன வர்றாரு இவரு. ஆனா இவரெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. காஸ்டியூம் டீம் இருக்கீங்களா? அந்த காஸ்டியூம் பாவம் அந்த பொண்ணு இங்கதான் மீராக்கி தான் இருக்காங்க. கண்ணாடி போடுற ஷாட்டுங்க, எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்கள் கண்ணாடி போடுற மாதிரி இருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், உஷாராக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க எடுத்தோடனே ஸ்டூடியோக்குள்ளே விட்டாங்க. நானே கண்ணாடிலாம் வாங்கிட்டு போயிட்டேன், ஏன்னா நான் கண்ணாடி போடுறது இல்லை. இவங்க பாட்டுக்கு பாவம் தலைவன் அது தெரியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. -4 ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்கானுங்க. பாலா வரணும், இவர் போய் கட்டி பிடிக்கணும். பாலா இப்படி வராரு, இவர் இப்படி போய் கட்டி பிடிச்சிட்டு. ஸோ அப்புறமா பாலா கிட்ட பேசிக்கிட்டாரு, கண்ணாடி எனக்கு கண்ணு தெரியும், இது -4 போயிட்டு இருக்கு, நீங்களே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டோம் ஷார்ட் ஓகே. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் ப்ரோ படுத்திருக்காங்க. சூப்பர் ப்ரோ, உங்க கூட நடிச்ச ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் கேமராமேன் சார்
ஆனந்து அப்படின்னா வந்து நின்றுவார். அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவரோட ஒர்க்கெல்லாம் சார் காமிச்சு தான் நான் பார்த்ததுக்கு இந்த ஃபிலிம்லாம் இந்த மனுஷன் தான் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. என்னென்னா எந்த டென்ஷனுமே ஆக மாட்டார். இவருக்கெல்லாம் சுகர் ப்ரெஷர் எதுவுமே இருக்காதா, கொலஸ்ட்ரால்லாம் இருக்காதான்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக காலையில் 5:30 மணிக்கு ஒருத்தரால் ஷார்ட் வைக்க முடியுது, திரும்ப ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அப்படியே இருக்கார். அதே ரேஞ்ச் தான். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸே ஒருத்தனுக்கு வராது வாழ்க்கையிலன்ற மாதிரி இப்படியே தான் இருப்பார். அது அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். லைட்டிங்காக இருக்கட்டும், ஸோ டெக்னிக்கலாக அவர்கிட்ட நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த சீனுக்கு ஏன் இப்படி போகிறோம், அந்த சீனை ஏன் அப்படி போகிறோன்றத அவருக்கே அது தெரியாது. அது தெரியுமா இருக்காரா? சரி, அவர் லேர்ன் பண்ணும்போது சைடில் நின்று நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலான்ற மாதிரி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் மதர் சுப்பாரியா கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாஸ்டர், நமக்கு டான்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். வந்துட்டீங்க, நீங்கள் வந்துட்டோம். மாஸ்டர்லாம் வந்து முன்னாடி நாளே வந்துடுவார், லொக்கேஷனே தேடிட்டு இருப்பாருங்க. மாஸ்டர் எங்க லொக்கேஷன் பார்க்க போயிருக்காரு, எங்க லொக்கேஷன் பார்க்கலாமா மாஸ்டர் அனுப்பி விடுவீங்க. அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இதில் ஒரு சாங்க்கு வந்து அந்த அண்ணன் சொன்னார்ல முருகானந்தன், அந்த விட்டு கொடுத்து போடா போடா பையா, அந்த சாங்க்கு வந்து சார் வந்து இயற்கைக்கு நன்றினார்ல. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் இயற்கை நிறைய இடத்துல சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. பர்டிகுலர்லி அந்த சாங் வந்து படம் ஃபுல்லாக அப்படியே ட்ரிஸிலாக இருக்கும், ஒரு மாதிரி நல்ல மேகமூட்டமாக, அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். யாரும் நினச்சிடாதீங்க இவ்வளோ செலவு பண்ணி எங்கேயோ போயிருக்காங்கலாம், ஒன்றும் கிடையாது. கோயம்புத்தூரில் சூப்பராக ஒன்று கிடச்சிச்சு உங்களுக்கு. அழகாக செலவு பண்ணி எடுத்தோன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வர சொல்லியிருக்கேன். அவங்களாம் சிவா சார்லாம் வந்திருக்காரு பாருங்க எவ்வளோ. நீங்க என்னடானா வந்து உண்மையை சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கே தெரியல இந்த மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் போய் எடுத்திருக்காங்கன்னு. மாஸ்டர் அவ்வளோ அழகா அந்த சாங்கை அவ்வளோ பியூட்டியா எடுத்து கொடுத்தாரு. சூப்பர் மாஸ்டர். நான் சாங்கா ஒரு டைம் ப்ளே பண்ணி சார் காட்டும் போது தான் தெரிஞ்சுதுப்பா எவ்வளோ அழகா எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரை பத்தி பேசி எல்லாரும் பேசியாச்சு. உங்களை பத்தி உங்களை சார் சார் சொல்லிடுறேன். சார் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பட டேரக்டருக்கான இது இருந்துகிட்டே இருக்கும். அவர் ஈஸியா இருங்க சார். நான் பெருசாலாம் பாராட்ட மாட்டேன். 2-3 பேர் ஆஃப் பண்ணிட்டாங்க. பெருசாலாம் பாராட்ட மாட்டேன், கம்மியாக தான் பாராட்டுவேன். சார் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லுவார், ஒரு 10 years கேப் ஆயிடுச்சு பிரதர், அடுத்து நான் வரணும்னு. ஸோ டெஃபினட்டா என்ன 10 years கேப் அதை நீங்களே சொல்லலாம். நல்லா இருக்கும். சரி, ஓகே. இல்லை சார் அந்த ரீஎன்ட்ரியா இல்லைன்னா திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்குறதா ஒரு விஷயமா இருக்கும்ல. ஸோ இந்த படம் டெஃபினட்டா சாருக்கு அப்படி இருக்கும் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த 30 daysல ஒரு படத்தை ஃபினிஷ் பண்றதுலாம் ஏங்க பாருங்க, படத்தை வாங்கலான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க 30 days 25 days 38 சொன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு, செக் பண்ணிக்கலாமா? ஸோ 38 daysல இந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப வெல் நோனான ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, இல்லை அதிகமாக நடித்தவங்களா இருப்பாங்க. மற்றபடி எல்லாமே இப்போ எங்களை மாதிரி தான் சின்ன ஆர்டிஸ்ட் தான். பாவம் அண்ணன்லாம் ஆனந்து அதை தவிர என்ன எது சொன்னாலும் வர மாட்டேங்குது டைலாக். அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் பேச வச்சு, சார் இது மட்டும் சொல்லிடுறேன், ஜிபே என்ன பண்ண ஒன்று தான் இவர் சொல்லியிருப்பார் எல்லாத்தையும். ஆனால் இப்படி பார்க்குறீங்க ஜிபேனா நீங்கள் கரெக்டாக செகண்ட் ஆக்ஷன் சொல்லும் போது அவன் டைலாக் சொல்லலாம், நீங்கள் திரும்பணும்னு சொல்லிடுவார். ஓகே ரெடி டேக் ஆக்ஷன். அவர் அன்னைக்கு எங்கன்னு பார்க்கணும், லெஃப்டா ரைட்டானே மாதிரியா கரெக்டா நம்ம கிட்ட அன்னைக்கு எங்க பார்க்கணும் அண்ணா, எங்கேயாவது பாருண்ணா, என்னையாடா பாக்குறேன், என்ன பாக்குறேன்னு நினைச்ச ஒரு ஒன் மார்க் எனக்கு அதிகமா இருக்கணும், நீ இங்க பார்க்கணும் சொல்லுங்க ஆக்ஷன் அண்ணே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. ஓகே நன்றி. தேங்க்யூ பிரதர். லவ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ திங்க் ஒரு 15 வருஷம் ஆச்சு சார், நான் ஃபிலிம் கேமராவில் வேலை செஞ்ச மாதிரி இருக்குது சார் உங்களோட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னாரு. அதுதான் உண்மையான ரீசன். நான் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதுதான் எடுப்பேன். ஸோ அதனால தான் 38 days என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு எல்லாருமே காலையில் ஒரு 38 days 40 days ஒருத்தவங்க படம் முடிக்கிறாங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 2 o'clock வரைக்கும் போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஆர்டிஸ்ட் முகமெல்லாம் சுருங்கி போயிடும். அப்படிலாம் கிடையாது, சிங்கிள் கால் சீட்டு தான் 38 days. ஆனால் மார்னிங் ஃபஸ்ட்டு சீக்கிரம் எடுத்துருவேன். மதியம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours பிரேக் விடுமானது நான் ஒரு ½ நாளாக 1 hour தூங்கிடுவோம் நல்லா. அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ காலையில் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதிய டயத்தில் கொஞ்சம் அந்த டாப் லைட்டில் ஷூட் பண்ண மாட்டோம். அடுத்து ஜம்மு. நெக்ஸ்ட் கேமராமேன் சார் எங்களை அழகாக காட்டுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் காஸ்டியூம் டிசைனர் தான். மீரா சிஸ்டர் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ்.
இந்த படத்திலேயே குளுக்கோஸ் ஏற்றிட்டு வேலை செஞ்ச ஒரே டெக்னீஷியன் இவங்க தான். ஏன்னா வந்து 15 நாளுக்கு முன்னாடி போய் ஷூட்டிங் போகணும்னு சொல்லிட்டு கடையாக ஏறி இறங்கி எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வந்து அப்படி கடைக்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தவங்களா எடுத்து ஸோ மீரா இங்கே வாரு, பிளான் பண்ணபடி நடக்கணும், பிளான் பண்ணபடி எனக்கு ரிலீஸ் ஆகணும். நீ மொத்த படத்துக்குலாம் காஸ்டியூம் பிளான் பண்ணாத, ஃபர்ஸ்ட் 5 நாளுக்கு மட்டும் காஸ்டியூம் பிளான் பண்ணு. நான் 5 நாள் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் 6வது நாள் ஷெட்யூல் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன். 6வது நாளுக்கு அப்புறம் நீ கண்டினியூ பண்ணு. ஸோ அப்படிதான் முழுக்க அங்கே சாங் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம், அடுத்த நாள் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இடையில வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா தவறிட்டாரு. பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாளே ஷூட்டிங் வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேஷனான ஒரு டெக்னீஷியன். அவங்களுக்கு 2வது படம் இது, மணிகண்டனோட முதல் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ மீரா நீங்கள் பேசலாம். எல்லாருக்கும் நன்றி. முதல்ல ஃபஸ்ட்டு சார் வந்துட்டு சார் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே நான் மீட் பண்ணியிருக்கேன், அவருக்கு மறந்துருச்சு. பட் அப்போ வந்து சொன்னார், நான் ஒரு மூவி பண்ணும்போது நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். கூப்பிடுவாருங்கன்னு நம்பிக்கை இல்லை, இருந்தாலுமே மறுபடியும் இப்போ ஒரு 4 days முன்னாடி சென்னைக்கு வந்துடுமா அப்படின்னு சொன்னார். சென்னைக்கு வந்ததுமே பர்ச்சேஸ் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. பர்ச்சேஸ்ன்னு சொன்னதுமே ஒரு மாதிரி பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, டிஓபி எல்லாருமே இருந்தாங்க பர்ச்சேஸில். மால் வந்துட்டும் 4 days சார் கூடவே பர்ச்சேஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப இப்படி டைரக்டர் கூடவே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அப்புறம் ஷூட்லலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் நாளைக்கு இது வேணும் நைட்டு 10 o'clock ஓடுன்றாங்க. 11 o'clock 12 o'clock கடையில் ஓப்பன் பண்ணி வச்சு ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஓகே மீரா. ஓகே, நம்மனா இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் மூவி. நான் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் எங்கள் அப்பாவை நான் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து நான் மகன் திரைப்படத்தில் கொடுத்த ஜேபி சாரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். தென் துஷ்யந்த் ஈசன் திரைப்படத்தில் குட்டி பையனாக பார்த்தேன், வாங்க துஷ்யந்த். ஸோ அப்பா பையனாகவே நடிச்சிருக்காங்க. நான் மகனில் டயத்தில் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார். செகண்ட் மூவி ஐ திங்க். இப்போ வந்து துஷ்யந்த் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜேபி சார் வந்து அவர் பையன் மேலே எப்படி அஃபெக்ஷன் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா. ஒரு அப்பாவாக தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணுன்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கான ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும், 100% அமையும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜேபி சார் எனக்கு நிறையா எப்போ கூப்பிட்டாலும் யோசிக்காமல் பேமெண்ட் கேட்க மாட்டார். எப்போ டேட்டு சொல்லுங்கள் வர்றேன் பாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி கடனாக இந்த படத்தில் நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் துஷ்யந்துக்கு தெரியாது, இன்னும் 5 நாள் தானே நடித்தோம், அப்படி பில்டப் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லையே படம். அப்படி தான் இருக்கும் என் படம், அப்படி தான் இருக்குது. 5 நாள் நடித்தாலும் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரீச் ஆவீங்க சார். 2K லவ் ஸ்டோரி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். 2K லவ் ஸ்டோரி போகும்போது ஒரு சின்ன பதஷ்டம் மட்டும் இருக்கும். சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு தாடி மோடு இருந்தாக்கா அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னு தான் யோசிப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுமே சார்னா, இல்லை எடுத்துருங்க அப்படிம்பார். இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்கிறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் சொல்லிட்டா செஞ்சுருவோன்ட்டு எடுத்துருவேன். இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன். ஆனால் ஒரு சேஞ்ச் தான் பண்ணார், ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னாரு. அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது. ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி தான், இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும், எங்கே வரணும். ஏன்னா நான் மகனில் அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்னை எங்கெல்லாமோ கூப்பிட்டு போச்சு. அது இன்ஃபேக்ட் என்னை தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போகிறதுக்கு நான் மகனெல்லாம் அங்கே சூப்பர் ஹிட். நான் பேர் சிவான்னு அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போகிற இடத்துலலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல, அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில், மாலில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னென்னாக்கா அந்த நான் பேர் சிவான்னு அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதனாலன்ட்டு. ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும்.
ஒரு தடவை அங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்ன நானே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக எங்கேயாவது இருப்போம். இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது. இதோ நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி 6 மணி 6:30 மணி. ஆனால் எனக்கு பழகிடுச்சு அது. இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில். ஒரு சீனை முடித்த திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உட்காடுறது. அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர். நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார். அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும், நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருக்காது. சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது. 8 ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா, சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே. என்னடா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு போனோன்னா யூ வென்ட் ஃபார் ஷூட்டிங் போய் யூ கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு. இன்னொன்று ஈ சார் இட் இஸ் ஓவர் ஃபார் மீ யூ ஷுட் வீட் அண்ட் தேர் அண்ட் கம். நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையேம்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்கும். முடிஞ்சிச்சு சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவார். ஸோ 2K ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ் எல்லாம் காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கே சார் லொக்கேஷன்? கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க. ஜெயவீர் இஸ் காட் a real photogenic face. இங்கே கூலிங் கிளாஸ் போடல. ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் சொல்லிட்டு இருப்பேன், கூலிங் கிளாஸ் போட்டிருப்பீங்க, போட்டு நல்லா இருக்கு அப்படிமே. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு, பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ காஸ்டியூமரே சொல்லணும். ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டு சட்டையை கொடுத்துருவாங்க. அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது. அதுவும் சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை. அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது, எப்படா விழுவும், இந்த பயம்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன். அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம். ஸோ இருக்குது சார். ஓகே சார். துஷ்யந்த், 2K கிட்ஸ் சார், இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ப்ரீஸி ஃபில்மாக இருக்கும். கார்டனில் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்தில். ஆக்சுவலாக எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது. எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில. அப்போல்லாம் கண்ணாடி கொடுத்தாங்க. அவர் சொல்கிற மாதிரி பாலாசரவணன் சார் வந்தார், இப்படி போயிட்டேன், அவர் இப்படி போயிட்டார். ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ ஜக்வீர் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ ப்ரொடியூசர் விக்னேஷ் பிரதர். தேங்க்யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா. தேங்க்யூ எவ்ரிபடி. சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் ஏன் உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை? பையன் போராடிட்டு இருக்கான் 10 வருஷமா ஹீரோ ஆகிறதுக்கு. கரெக்ட் சார். கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு. சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார். ரொம்ப நிம்மதி சார். என்னை வச்சு படம் எடு அப்படின்லாம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே ஒரு நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல. தானா தேடி போறாப்படி எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க பையனாரு. சார் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றேன், நல்ல ஸ்கூலுக்கு வரான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டேன். அது மாதிரி அங்கங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு 10 இடத்துல தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும், அந்த ஃபீலும் வரும். உண்மையிலே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ். ஆனால் தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார். சுந்தரவே இல்லை. சூப்பர் சார். அப்படியே ஸ்டேஜில் இருங்க. பொக்கே கொடுங்க. யார் கொடுக்கணும் சார்? பொக்கே என்பது பெண்களுக்கு மட்டுமே. கரெக்ட். ஸோ இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்க லத்திகா பாலமுருகன் மேடைக்கு வாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க. அந்த சாங்கில் பார்த்தேன், கேட்டுருந்தேன் துஷிகிட்ட யார் இவங்க அப்படின்ட்டு. வாங்க. ஸோ வெரி நைஸ். உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுங்கப்பா. பொக்கே வாங்க இல்லையா? சரி பரவாயில்ல, கை கொடுத்துக்கிறேன் நான். அப்புறம் காயத்ரி கதாபாத்திரத்தில் நடித்த இன்னொரு ஹீரோயின் எங்க ஹரிதா வெளியே போயிட்டாங்களா? சரி ஓகே, ஹரிதா மேடை கூப்பிடுங்க. என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் சோபி மாஸ்டர், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இமான் பிரதர், சோபி மாஸ்டர். ஸோ 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் மூலமாக நான் அறிமுகப்படுத்தினேன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற
கார்த்திக் நேதா லிரிக் ரைட்டர் அவர்களை மேடை கலைக்கிறேன். வெல்கம் பிரதர். என்னுடைய கேமராமேன் வேட்டையன், தக் லைஃப், ஜிகிர்தண்டா, இதெல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், போஸ்டருக்காக. ஸோ ஆட் ஃபில்ம் மேக்கர், இந்த படத்தை ஒரு ஆடு மாதிரி ஷூட் பண்ணி என்னுடைய டோன் நான் பண்ணக்கூடிய படங்கள்லேருந்து ஜீவா திரைப்படம் எப்படி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு, அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக கொடுத்த ஆனந்துக்கு வந்து நன்றி. என்னுடைய எடிட்டர் தியாகு. ஓகே ஓகே ஃபைன். இந்த மேடையில் ராமராஜன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ஹீரோவை லான்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து வர சம்மதிச்சதுக்கு. சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். ராமராஜன் சார், ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வாங்க. வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். என்னுடைய தயாரிப்பர் ப்ரொடியூசர் விக்னேஸ்வன். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிறைய அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஸோ பில்டப் கொடுத்து கூப்பிடணும்னா என்னுடைய ஹீரோயினி தான் கூப்பிடணும். பாப்பா அடுத்த வருஷம் கல்யாணம் வேற பண்ண போறேன்னு சொல்ற. உன் ரசிகர்கள் இல்லையா? சரிவா, நீ தான் இப்போ 25 வயசுல கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன. சார் வயசு சொல்றீங்க, கோர்த்து விடுறீங்களே. ஸோ ஃபைனலி என் படத்தில் எங்கூட 38 நாளும் நடித்த ஸ்ரீஹரி, கம் டு ஸ்டேஜ். நவீன், பிரதீப், அசிஸ்டன்ட் ரைட்டர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா எல்லா வேலையும் சொன்னால் செய்வானுங்க. ஸ்ரீஹரி, பிரதீப், நவீன் செய்வா, பேலன்ஸ் பண்ணிக்க. ஸோ முருகானந்தம் வாங்க, முருகானந்தம் வாங்க மேடம். எல்லோரும் மேடைக்கு வாங்க மேடம், எல்லோரும் மேடைக்கு வாங்க. மீரா வாங்க, பக்கீராஜ் வாங்க. ஒரு ஹீரோவுக்கு ஒரு பில்டப் கொடுப்போம். முத்தனை வாங்கினேன். ஹீரோ பற்றி யார் இப்போ பேச போகிறது? இல்லை அவரை பற்றி ஒரு ப்ரீஃப். கவிதா நீங்கள் பேசிட்டீங்களா ஹீரோ பற்றி? நானே சொல்லிட்டுமா? யார் இவர், எங்கிருந்து வந்தார்? ஜெகவீர். ஏன் இந்த ஜெகவீர்ங்கிற பேர் வந்துச்சு? ஒரு காரைக்கால் பக்கத்தில் பிறந்த பையன். அவரை பற்றி சொல்லுங்க. விவசாய பின்னணி, கனவுகளோடு கைப்பிடித்து தொடர்ச்சியான முயற்சி, வலிமையான திட்டமிடல், கூரிய புத்தி கூர்மை, கடின உழைப்பு. தோனி, விராட் கோலி என்று கிரிக்கெட்டோடு பயணித்தவர். கிராமத்து வாசனை இவர் மூலம் பன்னீர் தெளித்து இந்த படத்தோடு பயணிக்க வைத்தது. முதல் படமாக 2K லவ் ஸ்டோரி. நிரம்பி வழியும் காதலில் கோடம்பாக்கத்து படைப்பாளிகளின் பார்வையில் வாழையாய் இருந்து நீங்கள் செழிக்க வாழ்த்துக்களோடு படக்குழுவினரோடு பத்திரிகையாளர்களும் வாழ்த்துகிறோம். பாருங்கள் ஜெகவீர். ஜெகவீர் வாங்க வாங்க, மைக் கொடுங்கப்பா. ஜெகவீர் மைக் கொடுங்க. வாங்க வாங்க ஜெகவீர், இங்கே வாங்க, இங்கே வாங்க. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெகவீர். டப்புன்னு காலில் விழா. அரே என்னடா காலில் எல்லாம் விழுந்துட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? காலில் விழுன்னு சொன்ன டக்குன்னு காலில் விழுந்துட்டான். இதுதான் என்னுடைய ஹீரோ. என்ன சொல்கிறோமோ கண்ணை மூடிட்டு செய்வான். இந்த படத்திலே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன். ஐயோ மாட்டிக்கிட்டமே. அப்புறம் மொத்த வித்தையும் இறக்கி தேத்திட்டானா. தேத்திட்டல தெரியல, கண்டிப்பாக தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இப்போ செம்மொழி பூங்கால ஷூட் பண்ணோம். ஸோ அது மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு. அதுக்கப்புறம் 20 நாள் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு சரி ஒரு பிரதர் அப்படிமே. சார் நீங்கள் ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார். இல்லை பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன், அப்படியே கூப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு பிரதர்னு. அப்புறம் 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெகவீர், நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட்டி வாங்க போற, அட்டி பிரிக்க போறேன்டா, அட்டி மண்டை பழந்துருவேனா. அப்படியே போய் ஃபைனலாக வந்து டே எனக்கு அதிகபட்சம் கோவம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி பார்த்தா அப்படி வா வா. ஆனா சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்கு சார், நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சாரு. நிச்சயமா தமிழ் சினிமாவில்
எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ. ரொம்ப பேஷனான ஒரு பையன். இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு A டிவிஷன் மேட்ச்சு கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் அவர் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கிளப்ல எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர். இவர் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா சேவாக்குலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயரோடையும் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கவங்கள பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார். எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் பவுலிங் போட போவோம். நாங்கள் 6 o'clock பண்ணோம்னா அவங்க 5:30க்கே இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க்கு இந்த படத்தில் போட்டிருக்கா அப்படி. ஐ திங்க் சூரி, விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரியன் மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம். தமிழில் தான் பேசணும். மைக்கை வச்சுட்டு பேசுங்க. கடவுளுக்கு நன்றி. வந்து இந்த பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அவருமே ப்ரெஸ் சைடில், மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவிலேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவில் இருக்கவங்களை ஜீரோ ஆக்கலான்னு. அவர் எழுதி கொடுத்தாரு இந்த டைம்? இல்லை, இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம். சார் சொன்னமே, சார் நிறைய சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்குது. சார் எங்களெல்லாம் நீ சொன்ன மாரி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது. இந்த படத்தை மீடியா சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ மட்டும் இல்லை, நீங்களே பார்க்கலாம், நிறைய ஜீரோஸ் இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே ஹீரோ விளாட்னாலும் ஒரு 50-80க்கு போவோம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த சப்போர்ட்டை நான் எப்போதும் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டீம்னா சீனியர்ஸும் இருக்கணும், ஜூனியர்ஸும் இருக்கணும், சப் ஜூனியர்ஸும் இருக்கணும். அதுக்கான ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான லீடர் இருந்தால் அவர் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவார். அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும். எக்ஸ்ட்ராவும் செய்ய வேணாம், கம்மியாக செய்ய வேணாம். அதை தான் நாங்கள் எல்லோரும் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். இது என்னோட முதல் மேடை. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருக்கேன். மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ஹீரோ லான்ச். நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கு ஹீரோ லான்ச்னு போட்டதே கிடையாது. ஓகே, அடுத்தப்படம் எனக்கு டேட் கொடுக்கணும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். ஜெய், என்னுடைய தயாரிப்பாளர். வாங்க 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 பிரதர். ஸோ பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெகவீர் சொன்ன மாதிரி தான், அவர் என் ஃப்ரெண்டு. அவருக்கு எப்படி இந்த மேடை புதுசோ அதே மாதிரி எனக்கு புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. இந்த படம் நம்ம ஜெகவீர் தான் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கே கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி தான், என்ன 80s டைரக்டரு, நம்ம 2K லவ் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க, என்ன ஏதுன்னு நானும் கொஞ்சம் கிண்டல் பண்ணேன். நக்கல் பிடிச்ச கேட்டு கொஞ்சம் ஸ்டேஜில் பதட்டமாக இருக்கு. அப்படியே ஃபுல் நக்கல் தான் தலைவர். ஆனால் சார் கிட்ட கதை கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைட்டில் சொன்னார் 2K லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. எனக்கு டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கதை கேட்டேன். சாரோட படம் ஆதலால் காதல் செய்வீர் சார் 10 வருஷம் இருக்குமா சார்? இருக்கும் பிரதர். ஸோ அப்போ நான் 10 வருஷம் 2013
ஆமாம் 2013 ஆமாம் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது அந்த டைம்லேயே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். யுவன் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட சாரை வந்து அதே மாதிரி பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் லவ் மூவி, ஃபுல் ஆஃப் ரொமான்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ள ஃபன். பாலசரவணன் ஃபன். ஆப்வியஸ்லி பாலா அவரை இங்கே மிஸ் பண்ணுறேன் நான். படம் முழுக்க த்ரூ அவுட்டாக வராரு. நிறையா ஃபன் மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு டைரக்டர் சொன்ன டேட் அண்ட் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசராக எனக்கு சொன்ன டேட் அண்ட் டைமில் முடிச்சு கொடுத்துட்டாரு. நான் நவம்பர் 15 சென்சார்னு சொன்னேன். இவர் நம்பல. எப்படி நீங்க 6 மாசம் 5 மாசத்துல முடிச்சிருவீங்களான்னாரு. இப்போ இந்த அக்டோபர் 15 சென்சார், 1 மாசத்துக்கு முன்னாடி சென்சார். சொன்ன டேட் முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ரெண்டாவது, நிறைய பேர் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு. பட் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் மியூசிக் டைரக்டர் இங்கே வரல. நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்ஸு அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. லைக் ஒரு சாங்கும் ஃபஸ்ட் சாங் போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சொல்லுவேன். நெக்ஸ்ட் சாங் அமிச்சோன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் 4th சாங் வந்து அறிவு பண்ணுறாரு. அதோட குக்லைன் மட்டும் கேட்டோம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல கேட்சியாக வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சாருக்கும். தென் நம்ம அனந்த கிருஷ்ணா, நம்ம ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அவ்வளோ விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் இன்றைக்கி தான் உங்களை மாதிரி பிக் ஸ்க்ரீனில் பார்த்தேன். எனக்கு நிஜமாவே த்ரூ அவுட் அந்த செட்ஸில் இருந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் எடிட்டிங் அப்போலாம் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். இன்றைக்கி இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் தேங்க்யூ பாலசரவணன். ஜெகவீர் ஆப்வியஸ்லி என்னோடய ஃப்ரெண்டு, லான்ச் ஆகுறாரு. அவரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் தான் நிறையா பேசணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். தென் மீனாட்சி மேம் ஹீரோயின் அப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாலா பிரதரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தென் நான் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன், ஐம் ரியலி சாரி. அண்ட் ஆண்டனி பாக்யராஜ் அவர் சொன்ன மாதிரி, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபிலிமில் நடித்தது இல்லாமல் எனக்கு ஒரு பயங்கரமாக ஒரு பிரதராக இருந்துட்டு நிறைய விஷயம் இந்த படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஜேபி சார், ஜிபி முத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ அதனால் மன்னிச்சிங்க. சோபி மாஸ்டர், லவி மாஸ்டர். ஓகே. ஸோ ஆமாம், அதான் மீனாட்சி மேடம், அப்புறம் ராமராஜன் சார். இல்லை நீ ஃபஸ்ட்டு பேசுப்பா. லேட் ஆகுது, நான் ஒரு டக்குன்னு ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் மீடியா ஒரு 5 ஓகே லெஸ் தென் 5 minutes. ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லேட் ஆகிடுச்சு, ஸோ சாரி. முதல்ல சாரோட 3வது படம். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து 2வது வீடு மாதிரி. என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மம்மா வந்து எப்பவுமே என் கூட வருவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பி விட்டது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம். அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது. 6 மணிக்கு கூப்பிடுவார், 6 மணிக்கு கூப்பிடுவாருன்னு. சார்க்காக நான் பேசுகிறேன். 6 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சிடுவார். அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு. எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே, சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க. 6 o'clockனா 5:45க்குலாம் பேக்கப் ஆகிடும் டெய்லி. அண்ட் 35 days வந்து ஒரே ஸ்கெட்யூலில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி. ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாகவே இல்லை. அண்ட் ஆர்டிஸ்ட்டு வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார். லைக் நான் 3 படம் பண்ணியிருக்கேன். என்னோட டைரக்டர் அப்படின்னு நான் சொல்லலை, ஜென்யூனாகவே. அண்ட் ஜெகவீர் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜேபி சார் உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷோபி மாஸ்டர்,
எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். இந்த அப்பா அப்படிங்கிற மூஞ்சி அழகா காமிச்ச கேமராமேனை பத்தி பேசுனியா நீ? இல்ல சார், எனக்கு டைம் கொடுக்கல, அதனால நான் இல்ல நீ கேமராமேனை பத்தி தானே நீ பேசணும். இல்ல அப்பா நான் புரியல சார். அது ஆடியன்ஸ் புரியும். ஹலோ சார், மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கா சார்? சரி ஓகே. ஆனந்த் பிரதர் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஆனந்த் பிரதரோட. அண்ட் ரொம்ப அழகாக லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சாரி, மன்னிச்சுக்கோங்க, டக்குன்னு பேசிட்டு இருந்தா தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்கள் விழாநாயகனை அறிமுகப்படுத்த போகிற மக்கள் நாயகன் ராமராஜன் சார் சில வார்த்தைகள். சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்கு இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் இந்த விழாவின் நாயகர்கள் பிரஸ்காரன் விழா நாயகன் அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன். இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேசக்கு முன்னால் இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம், ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு, 2K ஸ்டோலோஸ் அண்ணா நல்ல இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ், என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்கோப் இருக்கும். ஏன்னா எதுவுமே இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது. அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷீதன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் சுஷீந்திரன், அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை, அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. நான் கலைச்செல்வன் கூப்பிட்ட உடனே எனக்கு வந்திருக்கேன்னா, நான் முதலாக அறிமுகம் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்செல்வன் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய 38 நண்பர், அவருடைய அழைப்பின் பேரில் தான் இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். சுஷீதன் சார் ஏற்கனவே அந்த மாதிரி நீங்கள் ராஜான சொல்லி பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து 2K கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலமில் அந்த காலமில் இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத ஒன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னா லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்குற வார்த்தையை சொல்கிறாங்க 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்க ஒரு ஆர்வம் வரும். 2 பாட்டு போட்டு காமிச்சாங்க, அது இன்னைக்கு டென்னில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இமான் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஷீதன் சார் லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும், இன்ட்ரோலு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளிமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் நீட்டிடுவீங்க, சொல்லுங்கள் இதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் சொன்னால் டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம். ரிவெஞ்ச் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரியஸ் சப்ஜெக்ட், லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயிலியர் ஆகாது. அது புதுமுகமாக ஆக்கியிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை அடித்தா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த கதை சொல்லுவாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த படம் ஓட போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க. ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து படம் பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியவரை நான் மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல பல தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும். நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடாமல் இல்லை.
சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்ன இருந்தாலும் பொழுதுபோக்குக்கும் சினிமா தான். அந்த சினிமா தான் பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சுஷிதன் சார். அவர் படம் இந்த படம் டூகே லவ்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். நல்லா தான் எழுத போய் இருந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போங்க. ஏன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும். ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினச்சிக்க என்ன சேகம்ல வினோதினிமா கூட சாமி படம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க, அதில் மாறினா வந்திருக்கேன் தெரியும். அறிஞ்சில்லை 2K லிஸ்ட்டு அது தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தில் வாங்கும்போது வினோதினி சொல்லும்போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிற பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க. ஆளு தெரியல, மாறிட்டாங்க. என்ன முடியல விரிச்சு படம் தெரியல எனக்கு. ஆமாம். ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா படம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மைனூட்டாக இருக்குது. என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வருவான கேரக்டர் வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியல. அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்காம முடியும். டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகங்க தான் இப்படம் அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷிதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் 100 ரூபா போட்டால் 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரமாதமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இடத்தை எடுத்தால் போனோம் வச்சுட்டு இல்லாமல் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 days மேக்ஸிமம் அவ்வளோதான். நான் பண்ணிட்ட கணக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்குன்னு முடிப்பாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பூரா கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 daysக்குள்ளே அருமையான ஒரு படத்தை பண்ணி அதுக்கு 2K லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடித்திருக்கும் அருமைக்குரிய அன்பு சகோதரர், அருமைக்குரிய டைரக்டர் சுஷிதன் சாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும். தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வட்டப்படாங்க. நிச்சயமாக நல்லா இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஒரே ஒரு கொஸ்டின். கரகாட்டக்காரனோட லவ்வுக்கும் 2K லவ்வுக்கும் தொகுத்து வழங்கிய கவிதா மேடம் இருந்து சைலண்ட் தான் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க. கவிதா மேடமா, அதாவது கரகாட்டக்காரன் லவ்வுக்கும் 2K லவ்வுக்கும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. கரகம் இருக்கிற கரகம் இல்லை, அவ்வளோதான். இல்லைங்க, அவங்க பதட்டமா இருக்காரு சதீஷ். வாங்க சார், வாங்க சார். ஹீரோ லான்ச் பண்ணிடுவோம். ஹீரோ லான்ச் இந்த பண்ணிடுவோம். காலம் 2K 2.5K 2K 1.25 1.25 எதுவா இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே சினிமா மாறாது. அது சினிமா மானுஷியா சொல்றான், சினிமா தான் அது. அதனால எல்லாம் கரெக்ட். சும்மா ஸ்டைலிஷ் அப்போ வந்தது. அந்த காலத்திலேயே எல்லா படம், புராண படம் வந்தது, காமெடி படம் வந்தது, ஜேம்ஸ் படம் வந்தது, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு. எல்லாமே இல்லாமல் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க. அதனால எந்த படம்ன்றது இல்லை. சினிமா என்ன ஆரோக்கியம். சினிமாவில் எப்படி ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோலு, ஒரு நல்ல கிளைமாக்ஸ் படத்தை முடிச்சா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிகை எழுதும் போது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும். வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா பார்ப்பாங்க. அதில் மாற்றுக்கருத்தில்லை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹீரோ வந்து சார். ஸோ ஆமாம், ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஃபோட்டோ. ஒரே நிமிஷம். கலைச்செல்வம் மாமா வாங்க. 5 படம் ராமராஜன் சாரை வச்சு தயாரித்த என்னுடைய மாமா. ஸோ தயாரிப்பாளர். ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்தலாம். நம்ம டீம் அப்படியே எல்லாரும் முன்னாடி வாங்க. மாஸ்டர் வாங்க. எடுத்தாச்சு அவ்வளோதான். மாஸ்டர் அப்படியே வாங்க. மாஸ்டர் தியாகு வாடா, லேட்டாக வந்துட்டியா? பரவாயில்லவா? எல்லாரும் வாங்க சார். ஜெப் சார் வாங்க சார், முன்னாடி வாங்க சார். ப்ளீஸ் கம். லத்தியா கம் ஃபார்வர்ட். துஷ்யந்த் வாங்க. டே வாங்கடா, பாய்ஸ்லாம் வாங்கடா. டே ஆண்டனி வாங்க. நம்ம உட்காந்தா தான் மற்றவங்க உட்காருவாங்க. உட்கார் டக்குன்னு உட்கார்.